ஹாய் டீச்சர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து நம்ம 35 டேஸ் வந்து கிராஸ் கோர்ஸ்ல 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபுல்லாவே வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் அதாவது ஈவினிங் 6 o'clock வந்து இதுல இருந்து 100 MCQs கொஸ்டின் வந்து சென்ட் பண்ணுவோம். அதுக்கான ஆன்சர் கீயும் வந்து நம்ம ஒரு 7:30 8 மணிக்கு சென்ட் பண்ணிடுவோம். நீங்க வந்து இந்த கிளாஸஸ் வந்து நீங்க பார்த்துட்டு இதுல இருந்து நீங்க வந்து எக்ஸாம் எழுதி பாருங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளையில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் டைம் கொடுப்போம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இங்கேயும் ஆஃப்லைன்லயும் கிளாஸ் நடந்ததுனால வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாளையில இருந்து நம்ம ப்ராப்பரா கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 2 மணிக்குள்ள நம்ம வீடியோ சென்ட் பண்ற மாதிரி வந்து நம்ம பாத்துக்கிறோம். அதாவது டெட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து உங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து லைக் மட்டும் போட்டு விடுங்க. ஏன்னா அப்பதான் வந்து எங்களுக்கும் வந்து அடுத்தடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருக்கும். சரிங்களா? எங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை பாக்குற வந்து எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் முதல் பருவம். அதுல வந்து அளவீடுகள் அந்த லெசன் வந்து பார்ப்போம். எல்லாமே ஒன்லைனர். அதாவது எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் எல்லாமே நான் சொல்லிடுவேன். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீளத்தின் அலகு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே தெரியும், மீட்டர். பன்னாட்டு அலகுமுறை அப்படின்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட், அதாவது SI யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து பன்னாட்டு அலகுமுறை. அதுக்கப்புறம் வந்துட்டு பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை வந்து குறைவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனவே அங்க எடை வந்து குறைவாக இருக்கும், ஆனாலும் இரண்டிலும் நிறை வந்து சமமாகவே இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எடை வந்து குறைவாக இருக்கும், ரைட்டா? பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவுனால வந்து அங்க எடை வந்து குறைவாக இருக்கும், ஆனா வந்து நிறை வந்து எப்படி இருக்கும், சமமாவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ள எடையை விட 6 மடங்கு வந்து குறைவாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். எத்தனை மடங்குன்னு கேட்டாங்கன்னா 6 மடங்கு. சரியா? ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு வந்து குறைவா இருக்கும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து 60 கிலோல வந்து ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா நிலவுல வந்து அவனோட எடை வந்து எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 1/6 அப்படிங்கும் போது அவனோட எடை வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60ல ஒரு பங்கு. அதாவது 36 கிலோ இருக்கிற ஒரு பையனோட எடை வந்து புவியில வந்து எத்தனை கிலோ இருக்குன்னா 6 கிலோ தான் இருக்கும். சரி, நிலவுல வந்து எத்தனை கிலோ இருக்குன்னா 6 கிலோ தான் இருக்கும். அப்போ 1/6. இப்போ இங்க 36 கிலோ இருக்கிற ஒரு பொருள் வந்து நிலவுல வந்து எத்தனை கிலோ தான் இருக்கும், 6 கிலோ தான் இருக்கும். ஆனா நிறை வந்து எப்படி இருக்கும், அந்த வடிவம் வந்து சமமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 6/36 அப்போ 1/6 மடங்கு. ஓகேவா? ஓடோமீட்டர் அப்படின்னா என்ன? இது வந்து டெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் போது தொலைவை கணக்கிடும் ஒரு கருவி. அதாவது நம்ம 2 வீலர் இருக்கு இல்லையா, 2 வீலர் காரு, தானியங்கி வாகனங்கள் நம்ம தானா இயக்கிட்டு போறது, அதான் தானியங்கி வாகனங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து ஓடோமீட்டர் வந்து அந்த ஒரு நம்பர்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். அதாவது வந்து அதை வந்து கடக்கும் தொலைவை வந்து குறிக்கிறது. சரியா? நம்ம இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து வந்து மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் எந்த வருஷம் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1790ல பிரெஞ்சு நாட்டினரால் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நீளத்தை அளவிட பயன்படுத்தும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் ஸ்கேலு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, ஸ்கேலு, அந்த அளவுகோலை வந்து யாரு வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வில்லியம் பெட்வெல். இவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு என்ற அறிவியல் அறிஞர்களால் 16ஆம் நூற்றாண்டில வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான பிளாட்டினம், இரிடியம் ரொம்ப முக்கியம். எந்த உலோக கலவையிலான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிளாட்டினம் மற்றும் இரிடியம் ஆகிய படிகள் படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பி நகல் வந்து டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் வந்து முக்கியம். எந்த உலோக கலவை அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளாட்டினம் அண்ட் இரிடியம். ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக தண்டின் நிறைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டு இது ரொம்ப முக்கியம். பிரான்ஸ் நாடு அண்ட் செவ்ரேஸ் இடத்தில் உள்ள சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசனுக்கான ஒன்லைனர். இதான் வந்து முக்கியமான பாயிண்ட். இதை மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் லெசன் வந்து விசையும் இயக்கமும் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த இயக்கத்துல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சயின்ஸ் மேஜரா இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த இயக்கம் விசை இயக்கத்துல இருந்து கண்டிப்பான முறையில ஒரு கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் நேர்கோட்டு இயக்கம். அதாவது நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து நேர்கோட்டில் நடந்து செல்லும் ஒரு மனிதன். சரியா? நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம். வளைவு பாதை இயக்கம் அப்படின்னா என்னன்னா முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம். அதுதான் வந்துட்டு அதாவது வளைவு பாதை இயக்கம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா வீசி எறியப்பட்ட பந்து. இதுக்குதான் வந்து வளைவு பாதை இயக்கத்துக்கான
முக்கியமான எடுத்துக்காட்டு. அதாவது தன்னோட திசையை வந்து மாட்டிக்கிட்டே இருக்கும். இப்படி நம்ம நேரா எறிகிறோம், அதை வந்து என்ன பண்ணோம், அதோட திசையை மாற்றி அங்க பட்டுட்டு அது வேற திசையில கூட நம்ம போகலாம். அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும், வளைவு பாதை இயக்கம். நெக்ஸ்ட் வந்து வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் வந்து வட்டப்பாதை இயக்கம். கயிற்றின் முனையில் கட்டப்பட்ட சுழற்றப்படும் கல்லின் இயக்கம். அதாவது ஒரு கயிறோட முனையில ஒரு கல்லை கட்டி அதை அப்படி சுத்தணும் அப்படின்னா ஒரு வட்டப்பாதையில வந்து சொல்லணும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா வட்டப்பாதை இயக்கம். இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பம்பரத்தோட இயக்கம். அதாவது ஒரு அச்சினை மையமாக கொண்டு பொருளின் இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா தற்சுழற்சி இயக்கம். இது வந்து பம்பரத்தின் இயக்கம். அதாவது பம்பரம் சுத்துறதை பாத்திருக்கீங்களா, அந்த நடுவுல இருக்க அந்த ஆணி மட்டும் சுத்திக்கிட்டே இருக்கும், தற்சுழற்சி இயக்கம். அடுத்த அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது வளம் இடமாகவோ வந்து மாறி மாறி நகரும் இயக்கம் தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அலைவு இயக்கம். அப்படின்னா என்னன்னா நம்ம அந்த ஒரு புள்ளியை மையமாக கொண்டு இப்படி இப்படி போயிட்டு வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடிகாரம், முன்னாடி இருக்க கடிகாரத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த நடுவுல இருக்க அந்த பெல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கும். சரிங்களா, அதைத்தான் வந்து என்ன சொல்லுவோம்னா அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றோம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது அதாவது முன்னும் பின்னுமாகவும் போகலாம் அல்லது இடம் வளமாகவும் போகலாம். அந்த மாதிரி வந்து நகரும் பொருளோட இயக்கம் வந்து அலைவு இயக்கம் சொல்றோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தனி ஊசல். ரோபோட்டா என்ற செக்கோஸ்லேவியா வார்த்தையிலிருந்து ரோபோட் என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது. இதன் பொருள் வந்து உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என்பதாகும். ரோபோட்டிக்ஸ் என்பது ரோபோட்டுகளை பற்றிய அறிவியல் பிரிவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து 3வது லெசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இந்திய தத்துவமேதை கனடா பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகளை பரமாணு முக்கியமானது என்று அழைத்தார். கிரேக்க தத்துவமேதை டெமோக்ரட்டிஸ் இதனை அட்டாமஸ் அணு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. சரியா, இதுல வந்து 3 இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. திண்மம், திரவம், வாயு. திண்ம பொருள், திண்ம பொருள்னா ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேர் அப்படின்னா அந்த சேருக்கு ஒரு வடிவம் இருக்கும். பென் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு வடிவம் இருக்கும். திரவம் அப்படின்னா லிக்விட், அது நான் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. இப்போ எண்ணெய் அப்படின்னா அந்த லிக்விட், ஆயில் வாட்டர் அந்த மாதிரி வந்துட்டு லிக்விட். வாயு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து உருவம் இருக்காது. நம்ம எந்த பொருள் அதை செலுத்துறோமோ அந்த உருவத்தை வந்து அது உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த வாயு அந்த காற்றை வந்து அந்த பலூன்ல அடைச்சோம் அப்படின்னா அந்த பலூன் வந்து என்ன கார்ட் ஷேப்ல இருந்தா ஹார்ட் மாதிரி உருவாகும். வட்டமா இருந்ததுன்னா சர்க்கிளா வந்து உருவாகும். நீளமா இருந்தது அப்படின்னா நீல ஷேப். அதாவது அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. அது இருக்கிற அந்த பொருளோட வடிவத்தை பொறுத்து வந்து அதோட இது வந்து இருக்கும். சரியா, இதுக்கு வந்து 3த்துக்கும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது. குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, கொள்கலனோட வடிவத்தை வந்து பெற முடியும். இப்போ வந்துட்டு ஓவல் ஷேப்ல உள்ள ஒரு பொருள்ல வந்து அந்த திரவத்தை ஊத்தி வச்சோம் அப்படின்னா அந்த இதை வந்து எப்படி கிடைக்கும், ஓவல் ஷேப்ல வந்து கிடைக்கும். அந்த மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது. அந்த மாதிரி வந்துட்டு 3த்துக்கும் டிஃபரன்சியேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா, அடுத்து வந்துட்டு பருப்பொருட்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து திண்மம், திரவம், வாயு என்ற நிலைகளை தவிர்த்து வந்து மேலும் 2 நிலைகள் வந்து இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அது 4வது நிலையை தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிளாஸ்மா நிலை அப்படின்னு வந்து சொல்றோம். அதாவது பூமியில் உள்ள பருப்பொருட்கள் பொதுவான நிலை அல்ல, ஆனால் இது அண்டத்தில் கூடுதலாக காணப்படும் ஒரு பொதுவான நிலை. எடுத்துக்காட்டாக சூரியனுக்கும் நட்சத்திர மண்டலம் சேர்ந்து கலப்பு பிளாஸ்மா நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பருப்பொருளோட 4ஆம் நிலை என்னன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பிளாஸ்மா நிலை. ஓகேவா, பருப்பொருளோட 5ஆம் நிலை வந்து என்ன நிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பது மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருட்கள் நிலையாகும். இது வந்து எப்ப வந்து கணிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க 1925 கணிக்கப்பட்டு இந்த இப்படி ஒரு நிலை இருக்கு, பருப்பொருள் 5ஆம் நிலை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எந்த வருஷத்துல வந்து உறுதி செஞ்சாங்க அப்படின்னா 1995 தான் வந்து உறுதி செய்யறாங்க. முக்கியமான ஒரு விஷயம். தங்கத்தின் தூய்மை எந்த அலகால் குறிப்பிடப்படுகிறது? இது வந்து ஒரு PYQ கொஸ்டின். கேரட் அந்த அலகால் வந்து குறிப்பிடப்படுகிறது. 24 கேரட் அப்படிங்கிறது வந்து தூய நுழையில் உள்ள தங்கம். இந்த 24 கேரட்டை வச்சு ஒரு ஆர்னமெண்ட் வந்து செய்ய முடியாது. சரியா, தூய தங்கத்தை வச்சு ஆர்னமெண்ட் செய்ய முடியாது. நம்ம போடுற அந்த செயின், அந்த நெக்லஸ், கம்மல், வளையல் எல்லாமே வந்து எத்தனை கேரட் அப்படின்னா 22 கேரட் 916 அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது 91 புள்ளி தான் வந்து பியூரிட்டி வந்து இருக்கும்.
சரியா? அப்படி இருந்தா மட்டும்தான் அதுல வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து செய்ய முடியும். இப்போ நம்ம போடுற அணிகள் எல்லாம் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 22 கேரட். துணி துவைக்கும் இயந்திரம் வந்து இதுவுமே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் டெட் கொஸ்டின். துணி துவைக்கும் இயந்திரம் வந்து எந்த விசையின் அடிப்படையில் வந்து செயல்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மைய விலக்கு விசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மைய விலக்கல் விசை. அதாவது துணி துவைக்கும் இயந்திரம் வாஷிங் மிஷின் இருக்குல்ல பாத்தீங்களா, அது வந்து ஒரு மையத்துல வந்து சுத்தி அந்த துணியை வந்து என்ன பண்ணுது, எப்பவுமே வந்து வாஷிங் மிஷின் வந்து முடிஞ்சோடனே பாருங்க அந்த துணியெல்லாம் எப்படி இருக்கும், அந்த மையத்துல இருந்து விலகி அந்த ட்ரம்ல வந்து மேல அப்படி சுத்தி இருக்கும். அந்த நடுவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான் வாஷிங் மிஷின். இந்த இடத்துல வந்து சர்க்கிள் இருக்கும். துணிகள்லாம் வந்து எங்க இருக்கும்னா அந்த மையத்தை விட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்க எல்லாமே துணிகள் இருக்கும். அப்போ அந்த மையத்துல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ்ல இருந்து விலகி போயிருது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மைய விலக்கு விசை அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? இது வந்து ஒரு 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து 4வது லெசன் வந்து 6th தாவர உலகம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? ஆணிவேர் தொகுப்பு வந்து என்ன அப்படின்னா மா வேம்பு இதெல்லாமே வந்து ஆணிவேர் தொகுப்பு. அதாவது ஒரு அந்த வேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரி சல்லி வேர் தொகுப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஸ்ட்ராங் இல்லாம இப்படி பிடுங்குனா அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாம லேசான ஸ்ட்ராங் இருக்கும். அதாவது அதோட வேர்கள்ல இருந்து சிறு சிறு கிளைகள் வந்து நிறைய வந்து இருக்கும். அதான் நம்ம சல்லி வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். அது கொத்தா இருக்கும் வேர். ரைட்டா? அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெல், வாழை, கரும்பு, தென்னை இதெல்லாமே வந்து என்ன வேர் தொகுப்புனா சல்லி வேர் தொகுப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 விட்டம் வரையில் வளரும். 3 மீட்டர் விட்டம் வரையில் வந்து வளரும். புவியின் அடிப்படையில் தாவரங்களை வந்து 2 வகைகளா பிரிக்கலாம். அது வந்து பூக்கும் தாவரங்கள், இன்னொன்று வந்து பூவா தாவரங்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களை வந்து 2 வகைகளா பிரிக்கலாம். அதாவது ஆஞ்சியோஸ்போம்கள், அதாவது ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னா என்னன்னா மூடிய விதை தாவரங்கள், ஜிம்னோஸ்போம் அப்படிங்கிற போது திறந்த விதை தாவரங்கள். சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜிம்முக்கு போனா நம்ம வந்து எப்படி இருக்கும், நம்மளோட பாடி ஷேப் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா வந்து இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ற பசங்க எல்லாம் பார்த்துருப்போம்ல, பாடி வந்து எப்படி இருக்கும், பல்கா நல்லா இந்த மசில்ஸ் எல்லாம் விரிஞ்சுக்கிட்டு வரும், ஸ்ட்ரென்தன் ஆகி விரிஞ்சிட்டு வரும். அப்போ வந்து ஜிம்னோஸ்போம்கள் அப்படின்னா திறந்த விதை தாவரங்கள், ஆஞ்சியோஸ்போம்கள் அப்படிங்கிறது வந்து மூடிய விதை தாவரங்கள். இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. திறந்த விதை தாவரங்கள் விதைகளில் வந்து கனிகளில் வந்து புதைந்திருக்காது. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவோட்ஸ்கள் ஆகும். உலகின் மிக நீளமான நதி வந்து என்ன நதின்னு கேட்டாங்கன்னா நைல் நதி. இதுவுமே கொஸ்டின். இது எவ்வளவு கிலோமீட்டர் நீளமுடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை. அதாவது உலகின் நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா நைல் நதி. இந்தியாவின் மிக நீளமான